வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, கடந்த சில ஆண்டுகள்ல நீங்க அனுபவித்தது வெறும் சாதாரணமான துயரங்களாக இருக்காது. சில நேரங்கள்ல ஏன் எல்லாவற்றிலையும் நாம மட்டுமே தோர்த்து கொண்டிருக்கோம், இதற்காக எல்லாரும் நம்மளை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மனமானது நொந்து அழுத தருணங்கள் உங்களுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தது. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய கதவை திறக்கப் போகிறது, அதை பற்றியான ஒரு முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இதுவரை ராகு கேது இந்த மிதுனம் ராசிக்கு கொடுத்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக பார்த்துவிட்டு கூறுங்கள். நெருங்கியவர்கள் செய்த துரோகங்கள், செய்த காலங்கள். ராகு கேது உங்கள் மீது சாய்ந்த போது நீங்க எதிர்பாராதவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள். நெருங்கிய நண்பர்கள் விட்டு விலகியது. வேலை இடத்தில் பின்னால் பேசுபவர்களை நீங்க தலை நீட்டினர்கள். நம்பிக்கை வைத்தவர்கள் நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், நான் யாரையும் காயப்படுத்தவில்லை, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த காயம் எனக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா இதற்கான ஒரு தீர்வானது உங்களுக்குள் கிடைக்காது. இந்த கேள்விக்கு பதில் நட்சத்திரப்படி சொன்னோம் அப்படின்னா, உங்களுடைய கர்மத்தை சுத்தப்படுத்த ராகு கேது ஒரு கடுமையான ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார். அதற்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில பணத்தினால் ஏற்பட்ட தடைகள், தொடங்குவதற்கு முன் கலைந்த வேலைகள், கிடைக்க வேண்டிய பணமானது தாமதமாக உங்களுடைய கைக்கு வருவது, சேமிப்பதில் கசப்பான சில விஷயங்கள் நடப்பது, செலவு அதிகமாக இருக்கும், வரவு குறைவாக இருக்கும். அதோடு ராகுவால் வந்த ஆலோசனை இல்லா முடிவுகள் சில தவறான முதலீடுகளை உங்களை செய்ய வைத்திருக்கும். நீங்க ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்திருப்பீங்க, அது உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய உறவினர்களையோ கேட்டு அதை பத்தி உங்களுக்கு என்னன்னே தெரியாம சில முதலீடுகளை நீங்க இறங்கியிருப்பீங்க. அந்த முதலீடுகளினால் உங்களுடைய வாழ்க்கையில அதிக அளவுக்கு பணமானது உங்களுக்கு பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்தியிருக்கும். அதற்கு காரணமாக இருந்தது ராகு கேது. இந்த ராகு உங்களுடைய ஆலோசனையை அவருடைய முடிவினால் எடுக்க வைத்து உங்களுக்கு பெரிய அளவுல பணத்துல சின்ன சின்ன மாற்றங்களை, ஏமாற்றங்களை கொடுத்திருக்கும். அடுத்ததா உறவுகளில் ஏற்பட்ட சோதனைகள். உங்களுடைய மனசானது நன்மையாக இருக்கும், எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஆனா அந்த ராகு காரணமா நீங்க சொன்ன வார்த்தையை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டவர்கள் பலர் பேர் இருக்கிறாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில காதல் உறவில் நொந்து போயிருக்கும், துணையிடத்தில் ஒத்துழைப்பானது குறைந்திருக்கும், வீட்டில் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவையெல்லாம் கேது அப்படிங்கிற ஆழ்ந்த கர்மத்தால் ஏற்பட்ட மன கஷ்டங்களாகவே இருக்கும். அடுத்ததான் உடல்நிலையிலையும் மன அழுத்தத்திலையும் கடந்த மாதங்கள்ல தூக்கம் சரியில்லாம இருக்கும், மனதில் தேவையில்லாத பயங்கள், எதிர்காலம் பற்றிய கவலை, பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களை துன்படுத்தி கொண்டே இருக்கும். இவையெல்லாம் இந்த கேது உங்களுடைய மனதை ஆழமாக ஆட்டி படைத்தது என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கும். ஆனா இந்த ஒரு 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைகளை நிச்சயமாக உருவாக்கும். நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் ஏற்படும். இந்த காலத்தை சாதாரண காலமாக சொல்ல முடியாது. மிதுனம் ராசி வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாற்று காலமாக நிச்சயமாக மாறிவிடும். எதிர்த்தவர்கள் தானாக விலகக்கூடிய காலம். உங்களின் எதிரிகள் உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து இந்த ஒரு நேரத்தில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க செல்வீங்க. அதாவது உங்களுடைய குறை சொன்னவங்க தங்களுடைய தவறை இந்த ஒரு நாளில் உணர்ந்து கொள்வாங்க. பின்னால் பேசிய அனைவர்களும் அமைதியாகி விட்டு உங்களை விட்டு தூரமா போவாங்க. உங்களுடைய பாதையில் தடையாக இருந்தவர்கள் தாங்களே உங்களை விட்டு விலகி விடுவார்கள். இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அது அவர்களாகவே தப்பாகி திரும்பி உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்காங்க. இதுதான் இந்த ராகுவின் ஒரு மாற்றமாக இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். அடுத்ததா தொழிலையும் பணவரவிலையும் ஒரு உயர்வு. உங்களின் கிரகநிலை அடுத்த திரிகோண என்ற பலனை நிச்சயமாக அடைய போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்கும். பதவிகளில் பார்த்து கொண்டிருக்கின்ற பதவிகளில் ஒரு உயர்வானது ஏற்படும். திடீர் பணவரவு உங்களுக்குள்ள உருவாகும். பழைய கடன்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வசூலிக்கப்படும். பழைய கடன்கள் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வந்து வசூலிக்கப்படும். நின்று போன உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் மீண்டும் ஒரு ஓட்டமானது எழுந்து நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதனால் ஒரு லாபமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். முக்கியமா ஒரு நல்ல செய்தியானது உங்களுக்கு இந்த 5 நாட்களுக்குள் நிச்சயமான ஒரு நாட்களுக்குள் நிச்சயமாக ஏற்படும். உறவு மீள்கள், மன அமைதி. கேது உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களை வெளியேற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவை உங்களுக்கு எடுக்க வைத்து அந்த தெளிவான முடிவில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் உருவாக்குவார். உங்களுடைய உண்மையை உணரக்கூடிய மக்கள் மீண்டும் உங்கள் பக்கம் வருவார்கள். வீட்டிற்குள் அமைதியானது ஏற்படும். நீண்ட நாளா பேசாத ஒருவர் மீண்டும் உங்களுடைய தொடர்பில் மீண்டும் வருவார். காதல் திருமணத்தில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட கதவு உங்களுக்குள்ள திறக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிதுன ராசிக்கு நட்சத்திரங்கள் படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்து உங்களுடைய கதவை தட்டுவதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். இது உங்களுக்கு வேலை, பணம், வெளிநாட்டுக்கு வாய்ப்பு, வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், மரியாதை வளர்ச்சி, இது அனைத்திலும் நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும்.
எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தொடங்கக்கூடிய முதல் படியாக நிச்சயமாக இருக்கும். இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரக நிலையானது எப்படி சீராக அமையப் போகிறது. சூரியன், குரு பகவான் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு தெய்வ பலனை உங்களுக்குள்ள அதிகரிப்பார்கள். சனி அதனுடன் ராகு நீதிகரமான ஒரு பலன்களை உங்களுக்குள்ள உருவாக்குவார்கள். கேது பகவான் உங்களுக்கு மன அழுத்தத்தை அகற்றி நல்ல ஒரு உயர்வான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். சுக்கிர பகவான் பணவரவையும் உங்களுக்கான ஒரு உறவையும் மீட்டு கொடுப்பார். புதன் பகவான் உங்களுடைய அதிபதி யோசனைகளை சரியாக நடத்தக்கூடிய ஒரு காலத்தில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதையெல்லாம் சேர்ந்து இந்த மிதுனம் ராசிக்கு அடுத்த 6 நாட்களில் வாழ்க்கையை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. எனவே இது உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தினால் உங்களுடைய ராசியில் இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்ட கதவானது திறக்கப் போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது உங்களை ஏமாற்றியவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை ஏமாற்றியவங்க அனைவரும் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. என் மேலதான் தவறு, என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு. உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வர திரும்புவாங்க. ஆனா அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை பார்த்து மதிக்க அவ்வளவு ஆர்வப்படுவார்கள். ஏன்னா உங்களுடைய நிலையானது இந்த ஒரு நேரத்தில் உயர ஆரம்பிக்கும். வேலை, பணம், உறவு இது எல்லாம் உங்களுக்கு பொறுமையாக கிடைக்கும். ஆனால் அது நிலைத்திருக்கும். எனவே இதனை பற்றி மட்டும் இந்த வேலை, பணம், உறவு இந்த 3 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அவசரம் என்பது இருக்கவே கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். பொறுமையுடன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். திடீர்னு அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம். தெய்வ அருளானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய பெயர், புகழ், ஆதரவு எல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உயரத் தொடங்கும். அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க அனுபவித்த துயரங்கள் வீண் போயிருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவிகரமாக இருப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறது. எனவே இதனை பற்றி இந்த ஒரு நாள்ல நீங்க எந்த விதமான கவலைகளுக்கும் ஆளாகாதீர்கள். இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த செயல்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது. எனவே இந்த ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கையை இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து இல்லாத ஒரு நிலைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். நீங்களே ஆச்சரியப்படுத்துகின்ற அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு இந்த சிறந்த 6 நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த நாட்களை மட்டும் நீங்க தவற விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட கதவானது திரும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் வந்து சேரும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.